என்னடி இது? அப்பாவும் மாமாவும் வந்தது வராதுமா எங்கேயோ கிளம்பிட்டாங்க. ஏதோ ஜாமான மாத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அத கடையில போய் மாத்துறதுக்காக போயிருக்காங்க. அப்பாதான் பாவம், அவருக்கு 1008 குழப்பம். மாமா சும்மா தானே இருக்காரு. அப்படி என்ன ஞாபகம் மருந்து வேண்டி கிடக்கு? விசேஷத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு வீதி வீதியா அலைஞ்சிட்டு விடுக்கா, மறக்கிறது சகஜம் தானே. இவ ஒருத்தி மாமா ஒண்ணு சொல்ல விட மாட்டாளே. எதுக்குக்கா மாமாவை அனசமா குறை சொல்லிட்டு இருக்க? குறை சொல்லலடி, விசேஷத்துக்கு நேரம் ஆகுதுல, அப்பா இங்க இருக்கணும்ல, அதுக்கு சொன்னேன். வாங்க சம்மந்தி வாங்க. இப்போ வர்றது எப்போ எதிர்பார்த்தோம் உங்களை. வாங்க. வந்திருப்பேன், கொஞ்சம் வேலை இருந்தது. சரி சரி. கோபி பா சம்மந்தி வந்திருக்காருப்பா. வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க. கோபி, வாங்க மாமா. வாங்க மாமா. உட்காருங்க. வாங்க மாமா. நீ ஏமா நிக்கிற? உட்காருமா. ரவி வரல? இல்ல. பவனி குடிக்க தண்ணி சரி கொண்டு மாமா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? அடடே, ஆ. வாங்க, இப்பதான் வந்தீங்களா? ஆமா, நீங்க என்ன எனக்கு அப்புறமா வரீங்க? இல்ல ஒரு அவசர ஜோலியா 2 பேரும் வெளியே போயிருந்தோம், அப்படியே இங்க வந்துட்டான். உட்காருங்க. அம்மா காபி டீ இல்ல, தான். தண்ணி கேட்டேன், அது போதும். இந்தாங்க மாமா. போஸ், என்னமாமா? பவானி, என்ன 3 பேரும் என்ன பண்ண போறீங்க? தெரியலையா மாமா, வெடிகுண்டு செய்ய போறோம். வெடிகுண்டு செய்ய போறீங்களா? எது வேணாலும் செய்யுங்க, ஆனா பல்லு கடிக்கிற மாதிரி ஈஸியா பண்ணுங்க. மாப்பிள்ளைக்கு நீங்க சீட்டை பண்ணி கொடுத்தியா? சரி சரி, போய் தட்டு எடுத்துட்டு வா. என்னது? ஒண்ணுமில்ல, இதுல மொத்தமா வளையல் இருக்குது, சைஸ் வாரியா பிரிக்கிட்டேன். ஓஹோ, அப்ப நானும் சேர்ந்து செய்றேன். வாங்க. விஜி, நான் இதை வந்துடுறேன். தானம், என்ன மாமா? அது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு தான் இங்க வந்தேன். சொல்லுங்க மாமா. இந்த ஃபங்க்ஷனுக்கு லீலா வரலையாம்மா? இல்ல மாமா, நான் அவளை கூப்பிட்டேன் மாமா. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்து அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என்னம்மா சொல்ற? ஏன் வரமாட்டேன்னு சொல்லிச்சு? நானும் பவானி வெளியே கிளம்பும் போது, ஏ பவானி, நேரம் ஆகுதுல, இன்னும் என்ன சீவி சிங்காரிச்சுக்கிட்டு வா, கிளம்பு. நான் கிளம்பியாச்சுக்கா. உன் பொண்ணரசுக்கு மேக்கப் பண்ணதா லேட் ஆயிட்டு இருக்கு. அவளுக்கு எதுக்கடி மேக்கப்? அப்படியே அவ முகத்தை கழுவி தூக்கிட்டு வா. சரி. ஏ லீலா, 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 என்னடி இது? கிளம்பாம இன்னும் அப்படியே நின்னுட்டு இருக்க? லேட் ஆகல? நான் வரலக்கா. என்ன சொல்ற? வளகாப்புக்கு வரதா இருந்தா தானே கிளம்பணும். நாங்க வரலக்கா. லீலா, என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? அதான் உன் புருஷன்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டல, கோவத்தோட கோவமா இருக்கட்டும், நீ கிளம்பு. இல்லக்கா, என் வீட்டுக்காரர் சொல்றது இருக்கட்டும். அவரோட கோவத்துல ஒரு நியாயம் இருக்குன்னு தான் தோணுது. அவர்கிட்ட கோச்சிட்டு வந்தது அது வேற விஷயம். ஆனா வளகாப்புக்கு போறது எனக்கு வேணான்னு தோணுதுக்கா. நல்லா இருக்கடி, உன் புருஷன் தான் அவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, நீ அவர் கூட சேர்ந்து இப்படி மாறிட்டியா? இப்ப எதுக்கு வளகாப்புக்கு வர மாட்டேங்கிற? அக்கா, என் புருஷன் மனசுல இருக்கிற ஆதங்கமும் வேதனையும் எனக்கு புரியுது. அவர் முட்டாள்தனமா நடந்துக்கலாம், பைத்தியக்காரத்தனமா கூட பேசலாம். அவர் என்னை எப்பவும் வேதனைப்படுத்துவாரு, எப்பவும் படுத்திட்டு தான் இருக்காரு. ஆனா அவரை கொடைக்கானல மாணிக்க மாமா அடிச்சதை நியாயப்படுத்தவும் முடியாது, அதை ஏத்துக்கவும் முடியாது. நான் விஜயோட வளகாப்புக்கு வந்தா அவர் அடிச்சத நான் சீரியஸா எடுத்துக்கலன்னு அர்த்தமாயிடும். நான் விஜயோட வளகாப்புக்கு போக கூடாதுங்கிறது அவரோட எண்ணம். அதை மீறி இப்ப நான் வந்தா அது அவரை வருத்தப்படுத்தும். நேர்ல வந்துதான் வாழ்த்தி ஆகணுமா? நான் இங்க இருந்தே அவளை வாழ்த்திடுறேன். என்ன லீலா இப்படி பேசுற? நீ வரலன்னா விஜய் சங்கடப்படுவாள்ல. அக்கா, நீ அவகிட்ட எடுத்து சொல்லுக்கா. கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. நான் ஏற்கனவே இதை சொல்லாததுக்கு காரணம் சொன்னா அப்ப வருத்தப்படுவாருன்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லலக்கா. நீ விஜய் கிட்ட சொல்லுக்கா. நான் இங்க இருந்தாலும் அவளே தான் நினைச்சிட்டு இருப்பேன்னு. போலீலா. அக்கா, இதையெல்லாம் மீறி ஒண்ணு இருக்குக்கா. என் புருஷனுக்கு நான் அவரை மதிக்கணும், அவர் பேச்ச கேட்கணுங்கிறது அவரோட எண்ணம். நான் இப்ப மீறி வந்தேன்னு வச்சுக்கோ, அவரை மதிக்கலன்னு ஆயிடும். நான் போலன்னா அவரை மதிச்ச மாதிரியே இருக்கும், அவர் மனசும் நிம்மதியா இருக்கும்க்கா. போலீலா, நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கும் தான்க்கா சங்கடமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, என் நிலைமை அப்படி இருக்கு. அக்கா, விஜய் எப்படி எங்க தானே வருவா? நான் இங்க ஒரு 2 நாள் தங்கி அவளுக்கு என்ன நல்லா செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு கிளம்புறேன். உனக்கு வளகாப்புக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. போக்கா, விஷயத்த சொல்லு. அதுக்கு மேல என்னால என்ன மாமா சொல்ல முடியும்?
சரி, என் தங்கச்சி அவ புருஷன் மேல ரொம்ப பயபக்தியா இருக்காளேன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். இதை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நீங்க ஏன் மாமா கஷ்டப்படுறீங்க? இல்லாம இருக்குமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவ ரவி மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கா. தான் தங்கச்சி வளகாப்பை விட தான் புருஷன் பட்ட அவமானம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்காளே. அவ நல்ல மனசை இவன் புரிஞ்சுக்காம இருக்கானம்மா. என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறானோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவ என்னடா பண்ணுவா? நானும் பைத்தியக்காரி மாதிரி ஆஸ்பத்திரி முழுக்க அவளை தேடி அலைஞ்சிட்டு வரேன். எங்கேயுமே அவளை காணும். நான் என்னடா பண்றது? ஏண்டி அறிவில்ல உனக்கு? சோத்த தானே திங்குற. வீட்டுல இருக்கிறது 2 பேரு, பொறுமையா இருக்க முடியாது? யாராவது பேசி பேசி பிரச்சனை உண்டாக்கி ஏண்டி ஏன் உயிரை வாங்குறீங்க? என்னங்க பிரச்சனை கலப்பணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? பின்ன எப்படி தன்னால வருமா பிரச்சனை? நீதான் ஏதாவது பேசி பேசி பிரச்சனை இழுத்து விட்டுருப்ப. நடந்தது என்னன்னு விவரமா உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. ஏய், என் பொண்ணு யார பத்தி என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா நீ எதுக்கடி அவ புருஷனை பத்தி இழுத்து பேசணும்? என்ன அத்தை நீங்க பேசுறீங்க? வீட்ல இருக்கிறது நாங்க 2 பேரு. அவ ஏதாவது சொன்னா அதுக்கு நான் பதில் பேசக்கூடாதா? அப்படி பேசாம இருந்தாலும் நிர்மலா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. இப்படி சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை வரும். நான் என்னதான் பண்றது? சரோமா, நீ பேசுறதாவே இருக்கட்டும். என்ன இருந்தாலும் நிர்மலாவை குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில போக விட்டுருக்கவே கூடாது. எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்தி இருக்கணும். தடுத்தா நின்னா பரவாயில்ல பாட்டி, மீறி போறவள நான் என்ன பண்ண முடியும்? என்னடி அதுக்கு பதில் பேசி விதண்டாவாதமா பண்ற? உனக்கு அறிவு இல்ல? நிர்மலாக்கா புருஷனை பத்தி பேசினா வருத்தமா இருக்கும், கோவம் வரும், உனக்கு தெரியாது? எங்க யதார்த்தமா பேச்சு வாக்குல வந்த விஷயங்க அது. நான் ஒண்ணும் அவ மனசை நோகடிக்கணும்னு சொல்லல, சாதாரணமா தாங்க பேசினேன். நீ சொல்லுவடி, நீ சொல்லுவ. வேதனை அனுபவிச்சு வெளியே போனவ ஏன் பொண்ணு, அவளுக்கு தாண்டி தெரியும் அவளோட வருத்தம் என்னன்னு. ஏ மாணிக்கம், ஓ பொண்டாட்டிக்கு நம்ம குடும்பத்து மேல கொஞ்சம் கூட ஒட்டுதல் இல்லைங்கிறது இப்போது உனக்கு புரியுதாடா? இவன் நம்ம குடும்பத்தையே மொத்தமா சீரழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாடா. ஏன் அத்தை இப்படி அபாண்டமா பேசுறீங்க? நான் என்னடி அபாண்டமா பேசுறேன்? இதுவே உன் கூட பிறந்தவளா இருந்தா இப்படி கையில புள்ளையோட வீட்டை விட்டு வெளியே போக விட்டுருப்பியா? இப்படி விதண்டாவாதமா பேசினா நான் என்ன பண்ண முடியும்? அம்மா சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? இதுவே உன் தங்கச்சியா இருந்தா? என் தங்கச்சியா இருந்திருந்தா நான் சொல்றத புரிஞ்சிட்டு இருந்திருப்பா. இல்ல நான் தடுத்து நிறுத்தும் போது என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து போயிருக்க மாட்டா. அப்பா, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. நடந்ததுக்கு நீ எந்த விதத்திலயும் பொறுப்பே இல்ல. நடந்தது எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. அவ பண்ணிட்டு போன டிராமாவுக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? என்னது, ஏன் மக டிராமா போடுறாளா? படுபாவி, நான் கூசாம இப்படி சொல்றியேடி. அவளே மனசு நொந்து போய் கூனி குறுகி இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கா. அவளையா டிராமா போட்டான்னு சொல்ற? ஏய், இப்ப கேக்குறேன்டி, ஏன் பொண்ணு இல்லாம அவளை இந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டுட்டு நீ மட்டும் எப்படி இந்த வீட்டுல இருக்கலாம்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் ஏன் இந்த வீட்டுல இருக்க கூடாது? நான் ஒண்ணு உங்க பொண்ணு போ சொல்லல. ஏய், பேசாத, போடி வெளியே. நான் எதுக்காக போனோம்? இந்த வீட்டுல ஏன் வயித்துல பிறந்த ஏன் பொண்ணு அவ குழந்தையோட இந்த வீட்டுல வாழ முடியாம நிர்கதியா வெளியில போய் தெருவுல அலைவா. அவளை துரத்தி விட்டுட்டு நீ இந்த வீட்டுல உக்காந்துக்கிட்டு நாட்டாமா பண்ணுவியா? போடி வெளியே. பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னு? பாத்தீங்களா? அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? போடி வெளியே. என்னங்க சொல்றீங்க? ஓடி வெளியே. நான் போறேங்க. உங்களுக்கு இனிமே நான் தொல்லையாவே இருக்க மாட்டேன். நான் போறேன். சரோமா, எந்த முடிவு எடுக்கலாமா? அவசரப்பட்டு போகாதம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. பாட்டி உன் நன்மைக்கு தான் சொல்றேன். அண்ணி, please. வேண்டாம் கண்ணு. என்ன நீ இதெல்லாம்? அம்மாடி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. கண்ணு போகாதடி. என் ராசாத்தி. அம்மாடி, வேண்டாம் கண்ணு. நீ ஏன் அம்மாடி, சரோமா, சரோ, இருங்க நீ ப்ளீஸ். எங்க போறீங்க? வழி விடுங்க. இல்ல நீ ப்ளீஸ் விடுங்க பாட்டி. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நிர்மலா பண்ணாதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. நிர்மலாவை யாரும் வீட்டை விட்டு போக சொல்லல.
ஆனா என்ன அத்தையும் அவரு சொன்னாங்க நான் போற வழி விடுங்க. அம்மா, இல்ல அண்ணி, அவங்க ஏதோ கோவத்துல சொல்றாங்க அண்ணி ப்ளீஸ். சொல்றதை கேளுங்க, அண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க அண்ணி. நான் சொல்றேன்ல சொல்வா, போயிட்டாளே. அண்ணி, என்ன அண்ணி நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க அண்ணி. ஐயோ, கண்ணு சாரம். என்னண்ணே கோச்சுக்கிட்டு போறாங்க, பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, தடுக்க மாட்டீங்களா? நான் ஏன்டா தடுக்கணும்? நான் தானே போக சொன்னேன், போட்ட விடு. ஏப்பா, எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போய்கிட்டுனா யாருதான் இந்த வீட்டுல குடுத்தன இருக்குதுப்பா? முதலாவது அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? அவன் ஏன் பொண்ணு துரத்தலையா? யாரும் உன் பொண்ணை துரத்தல. நிர்மலா தானா தான் கோச்சுக்கிட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்ல, நிர்மலா வீட்டை விட்டு போனா திரும்பி வரவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? எந்த நம்பிக்கையில அப்படி பேசுற? டேய் விடுறா, அவ போனதுல ஒன்றும் குடிமொழிடாது. என்னண்ணே பேசுறீங்க? நடராஜனையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த வீட்ல ஒரு பிரச்சனை நடந்தா இன்னொரு பிரச்சனையை பண்ணியே தீரணுமா? ஏய் அறிவு கட்டவனே, அவன் உன் தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கா. அப்ப கூட அவ பக்கமே நியாயம் பேசுறியே, வெக்கமா இல்ல உனக்கு? செய்யுங்க, என்னென்ன செய்யணும்னு தோணுதோ அத்தனையும் செய்யுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நிர்மலா மட்டும் இங்க வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறவங்க எல்லாருக்கும். டேய் என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? எத்தனை தடவை சரோ கிட்ட சொல்லிருக்கேன், பொறுமையாரு பொறுத்து போன்னு. அது எல்லாத்தையும் காதுல வாங்காம அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ராசா, அவ பொறுமையாரும் தானப்பா. பொறுமையா இருந்தா ஏன் பாட்டி இவ்வளவு பிரச்சனை வரும்? ஏன் திடீர்னு நிர்மலா கிளம்பி போனோம்? அதைத்தானே அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணி. விடுறா, எப்ப பார்த்தாலும் பேசி பேசி பிரச்சனை திசை திருப்பி உனக்கு பொழப்பா போச்சு. இப்ப நிர்மலாவை தேடி கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். நான் இப்பவும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பொறுமையா இருங்க. நிர்மலா நிச்சயம் தானா திரும்பி வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராசா, மாணிக்கம் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. எனக்கு என்னமோ செல்வன் சொல்ற மாதிரி நிர்மலா திரும்பி வந்துருவான்னு தான் தோணுது. என்ன சம்பந்தி? இல்ல மாணிக்க மாப்பிளையும் சரோவும் சீக்கிரம் வந்துடுறேன்னாங்க, இன்னும் காணோம், அதை பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம ஊரு டிராபிக் ஜாம் தான் தெரியும்ல, வருவாங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. ம் சம்மந்தி, நீங்களாவது வந்தீங்களே, அதில் ரொம்ப சந்தோஷம். ரவி மாப்பிளையும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்ததுக்கே அவர் கோச்சிக்காமல் இருக்கணுமே எனக்கு பயமாக இருக்குது. அவன் கிடக்குறான், விடுங்க சம்பந்தி. சொந்த தங்கச்சி வளகாப்புக்கே என் மருமக வராமல் இருக்கா, அவளோட அருமை யாருக்கு தெரியுது? இந்த நல்ல நேரத்தில் எதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு? விடுங்க சம்பந்தி. மாமா, நல்ல நேரம் முடிய போகுது, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் போங்க, நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அவனுடைய ராசம் நிர்மலா கிட்ட இருந்து போனா இருக்கும், எடு. ஹலோ சம்பந்திம்மா, நான் தான் சிதம்பரம் பேசுகிறேன். வளகாப்புக்கு சரோ இன்னும் வந்து சேரல, கிளம்பிட்டாளா? ஓ மகதானே, அவ எங்கே கிளம்பி நாசமா போயிட்டாயா? அம்மா, ஏய்யா, என் வயிற்றுல கலரணும்னு இந்த பூமியில வந்து பிறந்திருக்கியா நீ? நானே நொந்து போய் கிடக்குறேன். அந்த சிரிக்கையை கேட்டு இந்த வீட்டுக்கு போன் பண்றியா நீ? பெரிய இந்த குடும்பம் உன்னோடது, பாசம் பொத்துக்கிட்டு வழியுதோ? அம்மா நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. உனக்கு ஒண்ணு புரியாதியா? புரியவும் வேணாம். ஆனா இப்ப மட்டும் ஒன்னே ஒண்ணு சொல்ற, புரிஞ்சுக்கோ. என் வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதை எரிய வச்சவ மட்டும் நல்லாவே இருக்க மாட்டா. ஏய்யா, பொண்ணைய பெத்து வச்சிருக்க நீ? என் குடும்பத்தோட நிம்மதியை கொலைக்கிறதுக்குன்னு ஒரு பிசாசை பெத்து விட்டுருக்க. இத பார், உறவு கிரவு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓ ஜோலிய பாரியா. அவளையே தூக்கி போடுற அளவுக்கு என் மனசுல குமரிட்டு இருக்கையா. இதுக்கு மேல நீ என்னையா பெரிய சம்மந்தி வெங்காயம்னுட்டு? இத பார், இதுக்கு மேல நீ என் வீட்டு பக்கம் வா. உனக்கு இருக்கியா அன்னைக்கு பொங்கல் தீபாவளி எல்லாம்?
ஹலோ ஹலோ யார் பேசுறது? ஹலோ, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் ரவி பேசுறேன். ஓ, ரவி பேசுறியா? நான் லட்சுமணன் பேசுறேன்ப்பா. ஆமா, உன்னை என்ன விவரமானவன் நினைச்சா நீ இந்த மாதிரி பேசுற? நான் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் லீலாக்கிட்ட பேசணும், கூப்பிட்றீங்களா? யாரு? லீலாவா? ஆமாம், கூப்பிட்றீங்களா? அது எங்கப்பா இங்கே வந்துச்சு? வரலையே. வரலையா? கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஏன்பா, வளகாப்பு என்ன மைசூர் அரண்மனையில் நடக்குது? இங்கே ஒருத்தர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு லீலா வரல, உங்க அப்பா தான் வந்திருக்காரு. கூப்பிடுறேன், பேசு. மாமா. என்னங்க? ஒரு நிமிஷம் வாங்க. யாரு? உங்க பையன் ரவி பேசுறாரு, பேசுங்க. என்னடா உன் பொண்டாட்டி இங்கே வந்திருக்காளா இல்லைன்னு விசாரிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணியா? தேவையில்லாமலாம் பேசாதீங்க. லீலா அங்கே வந்திருக்காளா இல்லையா? வரல. நிஜமாவை சொல்கிறீங்க? வேணா வந்து பார்த்துக்கடா. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு பொண்டாட்டியாக வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஏன்டா இப்படி தொந்தரவு பண்ணுற? பேசாமல் ஃபோனை வைடா. பவானி, அப்பா, பவானி.